தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராண பிரதம பிரைதியுக்தஹ கேனேஷிதம் வாசமிமாம் வதந்தி சக்ஷுகு ஸ்ரோத்ரம் காவு தேவோ யுனக்தி. கேனோபனிஷத்தோட ஒரு ஸ்லோகம். கண்கள் மூலம் பார்ப்பவன் யாரோ, செவிகள் மூலம் கேட்பவன் யாரோ, மனம் செயல்படச் செய்கின்ற அந்த உள்ளார்ந்த சக்தி யாரோ, பிராணன் சுழலச் செய்கின்ற அந்த ஆதாரம் யாரோ, மனிதர்கள் பேசச் செய்கின்ற அந்த உள் இயக்கம் யாரோ, அவர் மீது உங்கள் கவனத்தை திருப்புங்கள். இதை திருப்புகின்ற இந்த ஒரே ஒரு பாடம் மட்டும் குழந்தைகளுக்கு அளிக்கப்பட்டு விடுமானால் 25 ஆண்டுகளுக்குள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்பதே ரிடண்டன்டா இர்ரெலவெண்ட் ஆயிடும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த ஏஐ வந்தது மூலமா இந்த ஞானத்தை எல்லாம் ஜென்சியோட லைஃப் ஸ்டைல், டெய்லி லைஃப் ஸ்டைலா என்னால மாத்த முடியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லட்சக்கணக்கான பேர், மேபி ஈவன் கோடிகள், மில்லியன் தாண்டி கோடிகள் கூட சொல்ல முடியும், கோடிக்கணக்கான பேர் தொடர்ந்து இந்த ஆஸ் நித்யானந்தா ஏஐ யூஸ் பண்றாங்க. அவங்க தினசரி பிரச்சனைகளுக்கு கூட ஆஸ் நித்யானந்தாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதாவது சனாதன இந்து தர்மத்தின் இந்த வாழ்க்கை முறை, ஃபண்டமெண்டல் ட்ரூத்ஸ ஜென்சிக்கு சொல்ல முடியுது. தனி மனிதன் விழித்துக் கொள்வதுதான், தனி மனிதனுடைய ஞான விழிப்பு தான் செய்ய வேண்டிய முதல் செயல். மற்றபடி வேற எந்த புரட்சியும் உடனடியா தீர்வு கொடுக்காது. இப்ப நான் சொல்றேன், இந்த பார்ப்பவனை பார்த்திருக்கும் இந்த சாட்சியாக இருக்கின்ற, முதலில் எதிலிருந்து சுதந்திரம் அடைய வேண்டுமோ அந்த சுதந்திரம், நிஜ சுதந்திரத்தை அடைவது, இதை பற்றிய சத்தியங்கள் குழந்தைகளுக்கு வளரும் பொழுதே கல்வியிலே பாடமாக அளிக்கப்பட வேண்டும். இப்படிலாம் நான் சொல்றேன். இதெல்லாம் உடனே நான் ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிடுவேன் ஆகாதுன்னு தெரியும். ஆனால் இந்த ஏஐ வந்ததுனால ஸ்கூலை தாண்டி குழந்தைகள், இளைஞர்கள், ஜென்சி எல்லாரும் இந்த ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இது பல பேருக்கும் சென்றடைய வாய்ப்பு இருக்கின்றது. நான் உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கிற குட் நியூஸ், அழுந்து கேளுங்க. இன்னொன்னும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நேத்து சத் சங்கத்துல சொல்லிட்டு இருந்தேன், 30 நாட்களுக்கு முன்னாடி ஸ்கந்த சஷ்டி சத் சங்கத்தின் போது நான் சொன்ன 2035க்குள்ள பாவர்ட்டி இல்லாம போயிடும் இந்த ஏஐனால அப்படின்னு. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி எலான் மஸ்க் அதையே சொல்லியிருந்தார். நேத்து நான் அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு இன்னும் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. பாவர்ட்டி இரலவெண்ட் ஆகிறது மட்டும் இல்ல, பாவர்ட்டி இரலவெண்ட் ஆயிடும், மணி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இரலவெண்ட் ஆயிடும், அப்போ கரப்ஷன் இரலவெண்ட் ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, வேற என்னென்னலாம் இரலவெண்ட் ஆக போகுதுன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளுகின்ற என்டர்டெயின்மெண்ட், போதைப் பொருட்கள்லாம் இரலவெண்ட் ஆயிடும். காரணம் என்னன்னா, நல்லா நீங்க விரும்புற மாதிரி சாப்பிடுவீங்க, ஆனா வெயிட் போடாது, ஹெல்த் கெடாது. அந்த மாதிரியான நுட்பங்கள், அறிவு எல்லாம் நம்ம ஆயுர்வேதத்தில் இருக்குங்கயா. இதையெல்லாம் இது வரைக்கும் உலகத்துக்கு நம்மளால கொடுக்க முடியாம இருந்தது. ஏன்னா எத்தனை டாக்டரை ட்ரெயின் பண்ணி எவ்வளவு பேர் ரீச் பண்றது இம்பிராக்டிக்கல். நாலேஜோ எக்ஸ்பர்டைஸோ டெமோக்ரட்டைஸ் ஆகாம இருந்தது. அந்த நாலேஜ் சோர்ஸ் கூகுள் வந்தப்புறம், சோசியல் மீடியா வந்தப்புறம் நாலேஜ் டெமோக்ரட்டைஸ் ஆச்சு. ஏஐ வந்தப்புறம் எக்ஸ்பர்டைஸே டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. ஒரு 2 வருஷமா நான் ஒரு ஏஐல தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் நித்யானந்தா ஏஐ, அதுல ஆயுர்வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ் மொத்தத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபீட் பண்ணி ஒரு 2 இயர்ஸா ஒர்க் பண்ணோம். ஐயா, நீங்க ஆக்சுவலா நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்றதே பிரச்சனை இல்லை, காம்பினேஷன் தான் ரியல் பிரச்சனை. காம்பினேஷன் தான் உங்களுக்குள்ள கேஸோ இல்ல டைஜஷனை ஸ்லோ பண்றதோ, ஃபேட்டா மாறுறதோ, வேற வியாதிகளா உருவாக்குறதோ எல்லாத்தையும் பண்றது. இந்த ஆயுர்வேதா ஏஐ பில்ட் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்சேன், இந்த ஆயுர்வேதா ஏஐ யூஸ் பண்ணி உங்க டயட்டை நீங்க டிசைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அருமையான, டேஸ்டியான, லார்ஜ் குவான்டிட்டி சாப்பிட முடியும், ஹெல்த்தியா இருப்பீங்க. வருகின்ற டிசம்பர் 1 முதல் ஜனவரி 1 வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்.